பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இயேசப்பா உங்கள் கூட இருக்கிறார். வாழ்க்கையில் பிரச்சனை வருங்க, போராட்டங்கள் வருங்க. ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை, அவர் என் கூட இருக்கிறார். தாவீது தைரியமாய் சொன்னார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நீர் எங்கள் கூட இருக்கிறீங்கப்பா, நான் பயப்பட போகிறதில்லை. அன்பு தெய்வ பிள்ளை, இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையின் மூலமாக நம்மோடு இடைப்பட விரும்புகிறார், உங்கள் கூட பேச விரும்புகிறார். 139 சங்கீதம் 17 வசனம். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். எவ்வளவு அழகாக சொல்ல போன, நீர் உம்முடைய ஆலோசனை எவ்வளவு அதிகம், அதை எண்ணி பார்க்க முடியாது. வேதத்தில் நம்ம ஆராதிக்கிற தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு, ஆலோசனை கர்த்தர். இன்றைக்கி ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய விரும்புகிறீங்க, எத்தனையோ மனுஷங்கக்கிட்ட ஓடி ஐடியா கேட்குறீங்க, இதை செய்யலாமா, இது சரியாக வருமா, இது எப்படி இருக்கும், பண்ணலாமா. ஆனால் ஒரு 10 நிமிஷம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு மனுஷனுடைய ஆலோசனை வேணாம்ப்பா, பரலோகத்தின் தேவனாகிய நீர் எனக்கு ஆலோசனையை கொடும். வேதம் சொல்லுகிறது, நான் உன்மேலே கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய பாதையிலே உன்னை நடத்துவேன். ஆம் தேவ பிள்ளைகளே, உங்கள் வேலையை குறித்து ஆலோசனை வேணுமா, இந்த வேலைக்கு போகலாமா வேணாமா, உங்களுக்கு ஒரு ஆலோசனை வேணுமா, தெய்வ சமூகத்தில் உட்காருங்க. இந்த வியாபாரத்தை செய்யலாமா செய்ய வேணாமா, தெய்வ சமூகத்தில் உட்காருங்க. இந்த இடத்தை வாங்கலாமா, இந்த வீட்டை வாங்கலாமா, எந்த மனுஷனுடைய முடிவையும் கேட்டு ஓடாதீங்க. நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதீங்க. தேவ சமூகத்தில் உட்காருங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கிற வரைக்கும் உங்களை விடமாட்டான்ப்பான்னு உட்காருங்க. தேவன் வார்த்தையின் மூலமாய், வசனங்கள் மூலமாய் உங்களோடு தெளிவாய் பேசுவார். அப்போ முடிவெடுங்க. தயவு செய்து அவசரப்பட்டு எந்த முடிவும், உங்கள் வேலையாகட்டும், உங்கள் வியாபாரமாகட்டும், உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பின் காரியமாகட்டும், சில சொத்து சுகங்கள் வாங்குகிற காரியமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தேவனுடைய ஆலோசனை இல்லாமல் தயவு செய்து செய்யாதீங்க. அப்படி செய்யும்பொழுது வேதனைகளும் போராட்டங்களும் வரும், கண்ணீர் வடிப்பீர்கள். தேவன் கொடுக்கிற ஆலோசனைப்படி நீங்கள் செய்யும் பொழுது அந்த இடத்துல சத்துரு நுழைய முடியாது. கர்த்தர் மிகப்பெரிய ஜெயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்வார். ₹1 கூட நீங்கள் நஷ்டப்பட்டு நிற்க மாட்டீர்கள். என்னுடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரங்கள் நான் எடுத்த சுய முடிவுகள் மூலமாக நஷ்டப்பட்டு நின்றிருக்கிறேன், தோற்று போய் நின்றிருக்கேன், பல நாட்கள் கண்ணீர் வடித்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுதெல்லாம் எந்த காரியமாக இருந்தாலும் தெய்வ சமூகத்தில் வைத்து கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது அவர் வார்த்தையின் மூலமாக என்னோடு பேசுவார், நடக்க வேண்டிய பாதையில் நடத்துவார். ஆகையால் தான் இந்த ஊழியத்தை கர்த்தர் எங்களை ஜெயமாய் செய்ய உதவி செய்திருக்கிறார். நல்ல தெய்வ பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், சூழ்நிலைகளை கொடுத்திருக்க, எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஏன் தெரியுமா? அவருடைய ஆலோசனைகள் எத்தனை எத்தனை அளவிட முடியாதவைகள். நீங்கள் உட்காருங்க, கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை தந்து நடத்துவார். அவர் ஆலோசனை கர்த்தர். உங்களை சுயத்தை நம்பியோ, மனிதர்கள் நம்பியோ, உறவுகள் நம்பியோ எந்த காரியத்தில் இறங்காதீங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்க. அவர் ஆலோசனைக்கு காத்திருங்க. அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உங்களை நடத்துவார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைக்காய் உம்மை துதிக்கிறேன். நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி. உடைய ஆலோசனைகள் எத்தனை எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகையை நாங்கள் அறியோம் சாமி. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஒருவேளை முடிவெடுக்க முடியாமல் ஏதோ ஒரு காரியத்தில் குழம்பிக் கொண்டிருக்கலாம். ஹோலி ஸ்பிரிட், இன்றைக்கு நீங்கள் உங்கள் உள்ளத்திலே உங்களுடைய ஆலோசனையை கொடுத்து நடத்தும், ஆசீர்வதியும். நஷ்டங்களும் தோல்விகளும் வராதபடி உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.